இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப நாட்டு மக்கள் போராடுகின்ற போது எதிர்க்கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஜனநாயக தேசிய கூட்டணியினர் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். இப்பொழுது நாட்டிலே நடைபெற்ற அனர்த்தத்துக்கு பிறகு இப்பொழுது அரசாங்கம் நிவாரணம் வழங்குவதற்கு ஆயத்தமாகி ஆரம்பகட்ட நிவாரணங்களை வழங்கி வருகின்றது. இந்த தருணத்திலே உண்மையிலே கிராம மட்டத்திலே உள்ள பிரதேச சபைகள் சரியான முறையிலே இயங்கினால்தான் முழுமையான முறையிலே இந்த நிவாரணங்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்திலே எதிர்கட்சிகள் பிரதேச சபைகள், நகர சபை, மாநகர சபை வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க முற்படுகின்றன. இப்படி தோற்கடிக்க முற்பட்டால், இந்த நகர சபை, பிரதேச சபை, மாநகர சபை வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டால் இந்த சபைகளினூடாக கிடைக்கப்பெறும் நிவாரணங்கள், வழங்கப்படும் சேவைகள் அனைத்தும் முடக்கப்படப்படுகின்றன. ஆகவே எதிர்கட்சிகளுக்கு இன்று இவ்வாறான சபைகளின் வரவு செலவு திட்டத்தை இல்லாதொழித்து தோற்கடித்து வரவு செலவு திட்டத்திற்கு எதிர்த்து வாக்களித்து அல்லது தாங்கள் கொடுத்திருந்த ஆதரவை மீள பெற்றுக் கொள்வதன் மூலமாக வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படுமாயின் பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபையின் ஊடாக மக்களுக்கு வழங்கப்படும் அந்த சேவைகளை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கிலே இன்று எதிர்க்கட்சிகள் செயல்படுகிறார்கள். இது சரியான முறையாக இருக்கின்றதா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே தயவு செய்து எதிர்க்கட்சிகளிடம் செல்லுங்கள், நீங்கள் உங்களது அரசியலை செய்யுங்கள், பரவாயில்லை. ஆனால் இப்படியான சபைகள், உள்ளூராட்சி சபைகளூடாக இடம்பெற்று வரும் இந்த நிவாரண வேலை திட்டங்களை தயவு செய்து முடக்காதீர்கள். எதிர்க்கட்சியின் பல்வேறு உறுப்பினர்கள் கடந்த நாட்களில் தெரிவித்த சில கருத்துக்கள் இவை. நாங்கள் பொருளாதார நெருக்கடியில் வீழ்ந்தோம், சிறிது காலம் சுனாமியில் வீழ்ந்தோம், பின்னர் பல்வேறு அரசியல் நெருக்கடிகளில் வீழ்ந்தோம், கோவிட்டில் வீழ்ந்தோம். இலங்கைக்கு இன்னும் ஒன்றை தாங்குவது மிகவும் கடினமாக இருக்கும். சரியான ஒழுங்கு திட்டமிடல் இல்லை என்றால் எதிர்வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் சிங்கள புத்தாண்டின் போது இலங்கை பெரியதொரு பொருளாதார பேரழிவில் சிக்கிவிடும் என நாங்கள் நம்புகின்றோம். நாங்கள் இதனை இன்றைய தினம் கூறினோம். இதனை எழுதி வையுங்கள். 2028 ஆண்டு முதல் ஒரு வருடத்திற்கு 4.5 மில்லியன் அமெரிக்க டாலரை கடனாக செலுத்த வேண்டும் என நினைக்கின்றேன். எனவே தொடர்ந்தும் தாமதிக்காமல் புதிய ஒப்பந்தத்திற்கு செல்ல வேண்டும். அதனை செய்யவில்லையாயின் 2028 ஆண்டு நாடு என்ற ரீதியில் பாரிய சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். பாராளுமன்றத்திற்குள் ஜனாதிபதி 50,000, 10 லட்சம் ரூபாய், 25,000 ரூபாய், 1 கோடி ரூபாய் என்றெல்லாம் பாரிய கணக்குகளை கூறுகின்றார். இருப்பினும் இப்போது கூறியதை போன்று செய்ய வேண்டும். அவரையே அரசு தலைவர் என்கின்றோம். இவ்வாறு சொன்னதை போன்று செய்யாவிட்டால் மக்கள் வீதிக்கு இறங்கி விடுவார்கள். முதலாவது வருடத்தில் அவ்வாறுதான். அதன் பின்னர் அவர்களுடைய பாதையை உருவாக்க முடியாமல் போய், பயணம் ஒன்று முன்னெடுக்க முடியாமல் போகின்ற போது, பாலம் ஒன்றை உருவாக்க முடியாமல் போகின்ற போது, குளத்தின் இணைப்புகளை நிர்மாணிக்க முடியாமல் போய், விவசாயம் செய்ய முடியாமல் போகின்ற போது மக்கள் பாரிய போராட்டத்தை ஆரம்பிப்பார்கள். இவ்வாறு கிடைக்கின்ற நிவாரணங்கள் ஒரு பக்கம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற பொருட்கள் அரசு வரிப்பணத்தில் வழங்கப்படுகின்றது. ஏனைய பல்வேறு நிறுவனங்கள், சர்வதேச அமைப்புகளூடாகவும் பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. உதவி தேவைப்படும் சரியான மக்களை சென்றடைகிறார் என்ற தொடர்பில் பொதுமக்களிடையே பெரும் அவநம்பிக்கை உருவாக்கியுள்ளது. இன்று மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரணம் தொடர்பில் மக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் சில எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆட்சியில் இருந்தபோது என்ன செய்தார்கள்? போராட்டத்தில் வீடுகள் அளிக்கப்பட்டதாக கூறி இழப்பீடாக அதிக அளவு பணத்தை பெற்ற அதே வேளையில் வியத்புரவில் குறைந்த விலையில் வீடுகளை கொள்வனவு செய்தனர் என்பது தொடர்பில் பாராளுமன்றத்தில் இவ்வாறு வெளிக்கொணரப்பட்டது என்பது நினைவில் உள்ளதா? வழமையாக இந்த நாட்டில் இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டாலும் சொத்துக்களுக்கு முழுமையான சேதங்கள் ஏற்பட்டால் 25 லட்சம் ரூபாவையே அதிகபட்சம் வழங்க முடியும். அதுவும் சாதாரணமாக கிடைக்காது. எனினும் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை பயன்படுத்தி எவ்வாறு இழப்பீடு பெற்றுள்ளனர் என்பதை பாருங்கள். பெயர்களை ஒவ்வொன்றாக நான் கூறுகின்றேன். இந்த 43 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 122 கோடியே 41,34,737 ரூபாவை அரசாங்கத்திடமிருந்து இழப்பீடாக பெற்றுக் கொண்டுள்ளனர். வியத்புரவில் மதிப்பிடப்பட்ட பெறுமதியை விட குறைவாக வாங்கப்பட்ட வீடுகளின் பட்டியலும் அண்மையில் வெளிக்கொணரப்பட்டது. வியட்புர வீடமைப்பு கட்டட தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுத்தல், அரகல போராட்ட களத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டதன் பின்னர் 76 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடுகளை வழங்குமாறு சபாநாயகர் கையெழுத்திட்டு கடிதம் வழங்கியுள்ளார். அந்த வீடுகள் வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த வீடுகளுக்கு முழுமையான தொகை செலுத்த முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் இந்த வீடமைப்பு கட்டட தொகுதியின் டி பிளாக்கில் 100 வீடுகள் இருந்துள்ளன. அதில் 76 வீடுகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. வீடுகள் நிர்மாணிக்கப்படும் போது காணப்பட்ட செலவுகளை அதற்கான நோக்கமாக காணப்பட்டன. 10 லட்சம் ரூபாய் என வைத்துக் கொள்வோம். வீடுகள் அமைக்கப்பட்டதன் பின்னர் அந்த பெறுமதி 20 லட்சம் ரூபாய் எனில் 30 லட்சம் ரூபாவை ஒன்றிணைந்து இரண்டாக பிரித்துள்ளனர். அதற்கு மிக 125% பங்குகளை
1 வருடத்தில் செலுத்தி நிறைவு செய்வதற்கும் எஞ்சிய தொகையை 15 வருடங்களில் செலுத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நிவாரணம் பெற்றவர்களும் இதில் இருக்கின்றனர். நிவாரணத்தையும் பெற்றுள்ளனர். வீடுகளுக்கான காப்புறுதிகளையும் பெற்றுள்ளனர். அதற்கு மேலதிகமாக அரசாங்க வீடுகளையும் குறைந்த விலைக்கு பெற்றுள்ளனர். அன்று பொதுமக்களின் பணத்தை தங்கள் சொந்த நலனுக்காக பயன்படுத்தியவர்களின் பெயர் பட்டியல் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. இவர்கள் இன்று மக்களுக்காக நிற்கின்றார்களா அல்லது தங்கள் சொந்த நலனுக்காகவா?